பித்தப்பை கற்களுக்கு ஒரே தீர்வு அதுக்கு அறுவை சிகிச்சை தான். ஏன் அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வுன்னு சொல்லணும்னா, இந்த பித்தப்பை கற்கள்னால் பிற்காலத்தில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பித்தப்பை கல் அந்த பித்தப்பை குழாயில போய் அடைச்சிக்கிச்சுன்னா அந்த பித்தம் வெளியே வராம அது நம்ம ரத்தத்துல கலந்து மஞ்சக்காமலையாக வர வாய்ப்பு இருக்கு. இந்த மஞ்சக்காமலை அதிகமானா நோயாளிகளுக்கு அது உயிருக்கான ஆபத்தான நிலைமையில கூட போய் முடியலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சக்காமலை ரத்தத்துல கலக்கும் போது அது மூளை, கிட்னி, லிவர், லங்ஸ் போன்ற மற்ற உறுப்புகளை பாதிப்பு அடைய செய்கிறது. ஸோ இந்த பித்தங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நச்சு பொருள் தான். ஸோ அந்த நச்சு பொருள் நம்ம உடம்புலேருந்து வெளியே வந்தால் தான் நம்ம உடம்புக்கு நல்லது. பட் அது உடம்புலேயே தங்க ஆரம்பிக்கும் போது அதனுடைய பண்புகள் நிறைய வரக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி அந்த பித்த குழாயை போய் அடைக்கும் போது மஞ்சக்காமலை வர்றதுனால இன்ஃபெக்ஷன், அதாவது நோய் தொற்று வர வாய்ப்பு உள்ளது. ஸோ இந்த நோய் தொற்று வரும்போது நமக்கு ஜுரம், அதிக காய்ச்சல், வாந்தி, வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் நம்ம அறுவை சிகிச்சையோ ட்ரீட்மெண்ட்டோ ஆரம்பிச்சோம்னா அப்போ உடம்பினுடைய எதிர்ப்பு சக்தி மற்றும் அதோடைய சக்தியானது ரொம்ப குறைவா இருக்கிறங்காட்டி அவங்களால அந்த அறுவை சிகிச்சையை தாங்கக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் நாங்கள் எப்பவுமே மருத்துவர்கள் என்ன சொல்றோம்னா, பித்தப்பையில கல் இருக்கு, அது பிரச்சனை பண்ணுன்னா அதை பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அறுவை சிகிச்சை செஞ்சு அதுக்கான தீர்வை காண்றது தான் நல்லது.